ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஹேர் வாட்டர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தான் வந்து எடுத்துருக்கோம். நல்லா பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து முடி வளர்ச்சியை வந்து தூண்டி முடி உதிர்தல் பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்குறதுக்கு வெங்காயம் வந்து ஒரு ஹைலைட்டானது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இளநரையும் மறைய வச்சு முடியை நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். அதுக்காண்டி ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து எடுத்துருக்கோம். அடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது வெந்தயம் தான் ஆட் பண்ண போகிறோம். வெந்தயம் அப்படின்னாலே நல்லா குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். முடி வளர்ச்சியை தூண்டி முடியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளையாக சில பேருக்கு செவலை மாதிரிலாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே சரி பண்ணி முடியை நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்குறதுக்கு வெந்தயமும் ஒரு ஹைலைட்டானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட செம்பருத்தி பூ பொடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு செம்பருத்தி பூவோ இலையோ கிடைச்சா நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து பூ பொடி வச்சுருக்கனால பயன்படுத்துகிறேன். உங்கள்கிட்ட இலை பொடி இருந்தாலும் உங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை தூண்டி முக்கியமாக வந்து இளநரையை வந்து மறைய வச்சு மீண்டும் நமக்கு அந்த இளநரை வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு ஹைலைட்டானது. இன்னைக்கு அதுக்காண்டி தான் செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். நீங்கள் இலையோ பூவோ எது கிடைச்சாலும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1.5 கிளாஸ்க்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் அதை வந்து சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வெங்காயத்தோட அந்த எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா வெங்காயத்தோட எசன்ஸ் உள்ளே இறங்கிட்டு இருக்கிறது நம்ம எடுத்து வச்சுருங்க. வெந்தயம் நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இருக்கோம். அப்படியே நம்ம எடுத்து வச்சுருந்தது செம்பருத்தி பூ, அது ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு. இலைனா ஒரு 4 இலை, பூனா 2 பூ சேர்த்தா போதும். பொடிங்கிறனால இப்படி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அமர்த்திட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பவுலில் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு க்ளீனான பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இதை ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இதை அப்படி இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் விட்டமின் இ கேப்சூல் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து முடியை நல்லா ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும். நான் வந்து சேர்க்கலை. அப்படியே இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20-25 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பூ சீக்காயை போட்டு தொடர்ந்து நீங்கள் வந்து இதை ஒரு 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடி வளர்ச்சி வந்து உங்களை அப்படியே வியப்பாக்குற அளவுக்கு அசுர வேகத்தில் வந்து வளரும். அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.